அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குபேரா படத்தோட விமர்சனம். குபேரா தனுஷ் அவருடையது தான் குபேரா, அவர் தான் குபேரா. ஆமாங்க. ஆனால் அவர் கடைசியாக ஒரு கிளைமாக்ஸில் ஒரு குழந்தைய குபேராவாக காட்டுறாரு. என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் எப்படியெல்லாம் தொழிலதிபர்கள் தான் அவங்களுடைய திருட்டுத்தனங்களுக்கு துணை நிற்கிறாங்க. அதில் இவங்க பேர் வெளியில் வராமல் எப்படி அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் பேர் பாதியை பிடுங்கி தின்றாங்க. இதனால் நாட்டில் இருக்கிற சாதாரண மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கதையை ஒரு 4 பிச்சைக்காரர்களை வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒன்றுன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட்லாம் ஓகே. என்ன சொல்லப்போனால், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பெரும் வர்த்தக அதிபர்களாக தொழில் அதிபர்களாக இருக்கிற சிலரை இந்த படம் நேரடியாக சொல்கிற மாதிரியே இருக்குது. சித்தப்பாஜிங்கிறாரு வில்லன் அமைச்சரை. ஆனால் அமைச்சருக்கும் அவருக்கும் உறவா தம்பியா இல்லை என்னன்றதெல்லாம் தெரியல. சும்மா ஒரு பேருக்கு சித்தப்பாஜிங்கிறாரு, அது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் பினாமியாக்கி அவங்க மூலயமா பணத்தெல்லாம் இது பண்ணி ஒரு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஆயில், அதாவது கடலில் அரபிக்கடலில் ஆயில் எடுக்கிறாங்க. அதை அப்படியே அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி தனியாருக்கு தாரை வார்க்க அமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுக்குறாங்க. நேரடியாக கொடுத்தா அது பல்வேறு பிரச்சனைகளை சந்தேகங்களை கிளப்புங்கிறனால பல பினாமிகளை உருவாக்கி இந்த பணத்தை அவருக்கு செலுத்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த பினாமிகள் யாருன்னா, ஆள் அட்ரஸ் இல்லாதவன், சொந்த பந்தம் இல்லாதவனாக வேணும்னு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு பிச்சைக்காரர்களை, அதாவது திருப்பதியிலேருந்து நம்ம தனுஷை, திருப்பதியில் பாக்கியராஜ் அன்கோனரோட உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் தனுஷ். கேரளாவில் ஒருத்தர், இன்னும் சில ஏரியாக்களில் ஒரு பெண்மணி, அதுவும் கர்ப்பிணி பெண் பிச்சைக்காரி ஒருத்தி, இன்னொருத்தர். இவங்க 4 பேரையும் அவங்க பார்க்காத வாழ்க்கைக்கு கூட்டு போயிட்டு அவங்கள தீர்த்து கட்டுற பிளான் வில்லனுக்கு. ஆனால் அவருக்கு கையாளாக செயற்படுறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா. அவர் சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த வில்லன் கோஷ்டி நேர்மை நீதினு அப்துல் கலாம் கையில் அவார்டு விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவரை அந்த நேர்மையே சிறைக்கு தள்ளிடுது. ஸோ அதனால் அவர் இவர் இன்னும் 10 மாதம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னோடனே, நான் உன்னை வெளியில் எடுத்துகிட்டு வரேன், நீ எனக்கு உதவியாக இருக்கணுன்ற இவங்க கம்பெனியிலே 100 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்ட வச்சுருக்கிறாரு சிபிஐ ஆஃபீஸராக நாகார்ஜுனா. அவரை கொண்டு அவர் மூலியம்தான் இந்த திட்டங்கள்லாம். இப்படி உள்ளே வர்ற இந்த 4 பேரும், அதுவும் தனுஷ் உள்ளே வந்தால் சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா. ஏன் பண்ணுறாரு? அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரராக தான் இருக்கிறாரு. ஆனால் அவரையும் கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே, கூட இருந்தவங்களாம் கொல்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே விஸ்வரூபம் எடுக்கிறாரு. வேறு லெவலில் இறங்கி செயல்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் செயல்படல, எல்லாமே புத்திசாலியத்தில் செயல்படுறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த ஆக்ஷனில் தனுஷ் செயல்படாமல் புத்திசாலியத்தில் செயல்படுறதுனால நமக்கு அங்கங்கே கொஞ்சம் லேகாகவும், தனுஷை நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நான் ஏன் கடைசி வரைக்கும் இந்த மனுஷனை பிச்சைக்காரராகவே வச்சுருக்கிறாங்க, இடையில கொஞ்சம் நேரம் கூட்டு சூட்டு போட்டு விட்டு அப்படின்ற மாதிரி. சரி, ராஷ்மிகா மந்தனா வந்த பிறகு அவங்க ஏதாவது படித்த பொண்ணு புத்திசாலித்தனமாக இவருக்கு சொல்லுவாங்க, அதனால் படம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்திலேயே தான் போகுது. நாம் எக்ஸ்பிரஸ், துரந்தோ இந்த ட்ரெயின் வேகத்தெல்லாம் எதிர்பார்த்தோம்னா இல்லை. ஆனால் படத்தில் ஃப்ளைட்லாம் வருது. ஃப்ளைட்டில் போய் சுவிஸ் வங்கியில் இந்த 4 பிச்சைக்காரர்களுக்கும் கணக்கெலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் தனுஷுக்கு ஒரு அபார ஞாபக சக்தி இருக்குங்கிறத அப்பப்போ சொல்லிட்டு வராங்க. அதை வச்சு தனுஷ் வில்லனை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த கதையை. இப்படி பார்த்தா இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். தனுஷ் மாதிரி தெருவில் ரோட்டில் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த 4 பேரை கொண்டு போய் கோடீஸ்வரன் ஆக்கி வில்லன் கோஷ்டி கொல்ல பார்க்குது. ஆனால் தனுஷ் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை பிச்சை எடுக்க விட்டு என்ன பண்ணுறாரு? கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு யோசித்தாலும் இந்த கதை இருக்கும். அப்படி இருக்குதுங்க இந்த படத்தோட கதை. இதில் தனுஷோட நடிப்பெல்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. மனுஷன் மிரட்டி இருக்கிறாப்புலங்க. நடிப்பு அசுரன்னு நம்ம ஆட்கள் யாரோ ஒரு டைரக்டர் யாரோ
பட்டம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. அது 100க்கு 100 பொருந்தும் தனுஷை பொறுத்தவரையிலையும். ராஷ்மிகா மந்தனாவும் பாந்தமாக வந்து இந்த கதைக்கு எவ்வளோ நடிக்கணுமோ அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நாகார்ஜுனா இவங்க எல்லாருக்கும் மேலே அந்த இன்னமும் நாகார்ஜுனா நமக்கு வந்து அன்னைக்கு பார்த்த நாகார்ஜுனாவே தெரிகிறாரு. அவர் வந்து கொஞ்ச நேரம் அந்த வில்லன் கோஷ்டியோட மன விருப்பம் இல்லாமல் இணைஞ்சு கிளைமாக்ஸில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்படி படத்தில் வந்து எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன் சின்ன சின்ன கேரக்டரில் வர்ற பகவதி பெருமாள், நாசர், பாக்கியராஜ்லாம் ஒரு கெஸ்ட் ரோல் தான். இவருக்கு வந்து பிச்சைக்கார இவர் திருப்பதியில் பிச்சை எடுக்கிறப்போ அங்கே வந்து இதுவாக இருப்பார். என்னடா பிச்சைன்னு சொல்கிறேன்னா இந்த ஃபீலிங் எனக்கும் படத்தில் ஏற்பட்டுதுங்க. அதுதான். ஆனால் படத்தில் வந்து பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு படம் முழுக்க கட்டுக்கட்டாக 500 தாளை காட்டி நமக்கும் வந்து பெரிய ஆசையை கலப்புறாங்க. அதில் வந்து இவங்க எவ்வளோ புத்தி சாதுரியமாக அதை பண்ணுறாங்கங்கிறது சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம் படங்கிறது நமது கருத்து மட்டும் இல்லை, படம் பார்த்த பெரும்பாலானவர்களோட கருத்து. அதே மாதிரி படத்தில் வந்து டிஎஸ்பியோட மியூசிக்கா அப்படின்னு தேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னு கேட்குற அளவுக்கு படம் வந்து சவுண்டு எஃபெக்ட்டு அதெல்லாம் பெருசாக இல்லை. நம்ம காதை புண்ணாக்கில் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. படத்தில் 2-3 பாடல்கள் வருது. அதுவும் ஒன் டே ஹீரோ நீதான் மச்சுன்னு ஒரு பிச்சைக்காரன் செத்துருவான் நார்த்தில். அந்த சாவை தனுஷ் தாங்கிட்ட கிடைச்ச பணத்தை வச்சு எப்படி எடுப்பார் தெரியுங்களா? அது ஒன்று போதும் படத்தில். ஒரு மனுஷன் தான் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னொருத்தன் வாழக்கூடாது, இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறது. அப்புறம் பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்க பணத்தில் நல்லது பண்ணலாமேன்னு ஒரு வெள்ளாந்தியாக வில்லன்களை பார்த்து கேட்குறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. அதாவது ஒன் டே ஹீரோ நீ தான் மச்சி, சிஎம் பிஎம் வந்தால் கூட நீ எந்திரிக்க தேவையில்லை மச்சிங்கிற அந்த பாட்டாகட்டும். இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது, அது கூட சிறப்பாக இருக்குது. எல்லாமே மாண்டேஜ் சாங் மாதிரி தான் நிறையா வருது. எனது 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 எல்லாம் எனதுன்னு நம்மளுடைய பேராசையை சொல்லி காட்டுற அந்த பாடல் எல்லாமே நல்லா இருக்குது. நீரஜ் மாத்தாவாக நடிச்சிருக்கிற அந்த வில்லன், அப்புறம் அமைச்சராக நடிச்சிருக்கிற சித்தப்பாஜி, ஹரிஷ் பெராடி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பிளாக்கை ஒயிட்டாக்குற இந்த இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதா நம்ம ஊரில் அப்படின்னு வாய்ப்பிழக்க வைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்து டக்குன்னு தனுஷோட ஆக்ஷன் கிளைமாக்ஸில் வர்ற ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குங்கிறது தோன்றாமல் இல்லை, நமக்கு தோன்றியது. நமக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே தோணுச்சு. 2000 ஸ்டாஃப்ஸ் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வாழணுங்கிறதுக்காக, நீங்கள் வாழணுங்கிறதுக்காக 200 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களேன்னு பேசுகிற டயலாக்கு. அப்புறம் இன்னும் நிறைய டைலாக்லாம் நானும் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா பேசுகிற டைலாக். அதாவது பேரண்ட்ஸுக்கிட்ட இன்னும் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறேன், என் லவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தங்க இடம் கேட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ வேலைக்காக பிச்சை எடுக்கிறேன்னு அவங்க பேசுகிற டைலாக்கு. அதுமாதிரி ஒருத்தருக்கும் பகவதி பெருமாள் பிச்சைக்கார சிறுவர்களை படுத்துகிற பாடு, கையை ஒடிச்சு விட்றதெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஜேபி கூட நடிச்சிருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லோரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் வந்து டிஎஸ்பியோட மியூசிக் மாதிரியே இந்த படத்தோட இயக்குனர் சேகர் காமுல்லா இந்த படத்தை வந்து 3.5 மணி நேரம் இருந்து தான் 3 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கூட ஒரு 30 நிமிஷத்தை, ஒரு 25 நிமிஷத்தை கம்மி பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனாலும் பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறம் பிச்சைக்காரர்களின் வாழ்வியலை கோடீஸ்வரர்களோட கனெக்ட் பண்ணி சொன்னதில் இந்த படம் வந்து என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு. உண்மையாக குபேரா பார்த்தீங்கன்னா நீங்களும் குபேரராக ஏதாவது ஐடியா கூட கிடைக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.